ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ராஜாராணி ஃபேஸோட சைட் ஃபேஸ், அதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ராஜாராணியோட சைட் ஃபேஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ராஜாராணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைடல் எலமெண்ட்ஸ், பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இன்னையோட கிளாஸ் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு கோன் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, கோன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராஜாராணியோட ஃபேஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபேஸ் எப்பயுமே இங்கே ராணி போகிறீங்க, இங்கே ராஜா போகிறீங்கன்னா ராஜா அந்த பக்கமும், ராணியை வந்து ராஜாவை பார்த்த மணிக்கும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ ஹேண்டில் நம்ம அப்படி தானே போடுவோம். இப்போ இந்த கையில் போடுறோம் அப்படின்னா இந்த கையில் இருக்கிற இப்போ இந்த கையில் ராணி போட்டிருக்கோம், இந்த கையில் ராஜா போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ராஜா வந்து ராணியை பார்த்த மணிக்கு தான் இந்த பக்கம் திரும்பி தான் நம்ம போடுவோம். ஓகேவா? இந்த கையில் ராணி போடுறோம் அப்படின்னா ராஜாவை பார்த்த மணிக்கு தான் நம்ம இந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது கோனை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி, அதாவது ஆர், நம்ம வந்து ஆர் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆரில் இருக்கிற இந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு இந்த சைடு, ஸோ அதைத்தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். போட்டுட்டு கீழே கிராஸாக இது மாதிரி, அதுக்கப்புறமா மவுத் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறமா கீழே, அதாவது மேலே மவுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் உள்ளே தள்ளி, வெளியில் போயிடக்கூடாது, கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுட்டு தாடி, பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான் ஃபேஸ் வந்து நான் ட்ரா பண்ணணும். நம்ம ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க. ஸோ போட்டுட்டு இப்போ சைடில் தலைப்பாக போட போகிறோம். சின்ன ரவுண்ட் இது மாதிரி போட்டுக்கலாம். இங்கே இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இங்கே வந்து தலைப்பாக நம்ம போடணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சேம் அதே மாதிரி கீழே நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட பார்த்துக்கோங்க தலைப்பாக எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து கண் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கண் வந்து எப்படி போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே நம்ம வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகலை. அகைன் ஒன்ஸ் வந்து நான் இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப மேலே ஏற்றி போட்டுறாதீங்க. ஆர் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. ஃபேஸ் வந்து போட்டுட்டு இங்கனக்குள்ள ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க. தலைப்பாகை போடுறதுக்கு இது மாதிரி போட்டுக்கோங்க. கீழேயும் அகைன் இங்கே இப்படி போட்டுக்கோங்க. ஸோ தலைப்பாகைக்கு இது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க தலைப்பாகை எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. 1க்கு 2 3 தடவை கூட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கண் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கண் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே கூட திக்காக இருக்கணும், இங்கே தின்னாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா சின்ன கிராஸ் லைன் எடுத்து இப்படி போட்டுட்டு சென்டரில் சின்ன ஐபால். அவ்வளோதான். இப்போது இதில் நீங்கள் மீசை தாடியெல்லாம் ட்ரா பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தாடையை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக ஒரு ஷேப் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீசை வரைஞ்சிக்கலாம். மீசை ஜஸ்ட்டு டாட்டாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தாடி வந்து உங்களுக்கு ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. டாட்டாக இதுவும் டாட்டாக தான் வைக்கணும். இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தலைப்பாகைக்கு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டார்க் ஷேட் மட்டும் பண்ணிக்கலாம், அதுவே அழகாக இருக்கும். இல்லைனா ஃபில்லிங்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். நீங்கள் டார்க் ஷேட் பண்ணும்போது இந்த மடிப்பு வந்து ஒன் பை ஒன்னாக தெரியணும் இல்லையா? அதுக்காக சின்ன லைன் எம்டி ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோங்க. மேலே வந்து சின்னதாக லைன் போட்டுட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணாமல் கீழே இருக்கிற ஸ்பேஸில் ஃபில் பண்ணிக்கலாம். டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைனை டார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறதையும் அதே மாதிரி தான் போட போகிறோம். சின்ன லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி சின்னதாக லைன் போட்டுட்டு இங்கேயே அதே மாதிரி அதுக்கப்புறமா இங்கே வந்து சின்னதாக ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஷேடு லைட் ஷேடு இது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பாடி ஷேப் வந்து நம்ம சைட் ஃபேஸ் நம்ம போடுறதுனால நம்ம சைடாக 10 மணிக்கு நம்ம போட்டுக்கலாம். நெக்கு இது வந்து தாடிக்கு நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி லேசாக 2 பக்கம் கர்வ் போட்டுட்டு காலர் இந்த மாதிரி போட்டுட்டு கிராஸ் லைன் சேம் அங்கிட்டு வந்து சின்னதாக, ஏன்னா நம்ம சைட் பார்த்து போட்டிருக்கிறதுனால அங்கே ஃபுல்லாக போட முடியாது. நல்லா கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறமா கை வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஷோல்டர் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கிட்டு வந்து கை இங்கே கர்வாக வருது பார்த்திங்களா, அதுக்கு சென்டரில் இருந்து இங்கே ஒரு சின்ன கர்வ் எடுத்து கையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெறும் ஷோல்டர் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா நம்ம சைட் பார்த்து இருக்கிறதுனால கை அந்த பக்கம் மறைஞ்சிருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதனால் போட்டுட்டு இங்கே ஷர்ட்டில் வந்து பட்டன் பட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போது ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். டிசைன் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸில் நான் ஹாஃப் ஃபுல் அந்த இது போடுறேன். பேசிக் அதாவது ஃபில்லிங்ஸில் பேசிக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கிட்டு போட்டுட்டு இப்போ கைக்கு ஏதாவது டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். கட் ஒர்க் டிசைன் வந்து எதனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக இது மாதிரி டபுள் கர்வி லைன் போட்டுட்டு அதே மாதிரி இங்கிட்டு இங்கே இப்போ இது ஃபுல்லாக அதாவது எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த டிசைனை செப்ரேட் பண்ணணும் இல்லையா, ஸோ இங்கே வந்து டார்க்காக ஷேட் பண்ணிக்கோ, டார்க் லைன் கொடுத்துக்கோங்க. அதாவது போல்டு, அந்த லைனை வந்து போல்டு பண்ணி காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு முடிச்சு சுற்றிலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் ராஜாவோட சைட் ஃபேஸ். அடுத்து ராணியோட சைட் ஃபேஸ் பார்க்கலாம்.
சேம் இதே மாதிரி ராணி வந்து ராஜாவை பார்த்து இருக்க மாதிரி ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஃபோர்ஹெட் வந்து இங்கே இருக்குதுன்னா நம்ம இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மவுத், ஓகேவா? போட்டுட்டு இங்கே வந்து ஒரு நெத்திச்சூட்டி மாதிரி ரவுண்டு, இந்த ரவுண்டுக்கு சுற்றியில் ஏதாவது டிசைன் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா இங்கிட்டு ஹேர், அதுக்கப்புறமா நெத்திச்சுட்டி போட்டுட்டு காது, நெத்திச்சுட்டி வந்து ஹம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. காதில் கம்மல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ரவுண்டு போட்டு இது மாதிரி. உள்ளே வந்து ஏதாவது டிசைன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கண் வந்து ட்ரா பண்ணுறேன். ஐப்ரோ, போட்டுட்டு இப்போ வந்து ஹெட்டு எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. அதாவது ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டு இப்போது இங்கே வந்து ஃப்ளவர் வச்சுருக்கிற மாதிரி நம்ம போடலாம். போட்டுட்டு இங்கனக்குள்ளே கொண்ட மாதிரி போடலாம். இல்லைன்னா வளைச்சி கொண்டு வந்து ஹேர் வந்து பின்னி இருக்கிற மாதிரி போடலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கொண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறேன். கொண்டை ஓகேவா? போட்டுட்டு இப்போது இதில் எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாடி, ஓகேவா? அதே மாதிரி இங்கிட்டு வந்து நம்ம ஷோல்டர் பார்ட் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இப்படி கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு கை, இப்போது நெக்லஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ப்பு ஏதாவது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ட்ரெஸ், ஓகேவா? கீழே இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஏதாவது டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளேயே நம்ம டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெத்திச்சுட்டி மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் டார்க் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து டார்க்காக தானே இருக்கும், அதனால். இன்னும் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கணுன்னா இன்னும் அந்த நெத்திச்சுட்டியில் வந்து சுற்றிலும் ஹம்பு கொடுத்துக்கலாம். ஹேர் வந்து பின்னி இருக்கிற மாதிரி போடலாம்.
ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொண்டையிலையும் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு இப்போ வந்து டிசைன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வயிறு. ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து அப்படியே எம்டியாக விட்டுருங்க. வேறுனா கையில் ஏதாவது டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து செக் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். இது வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து ரிங் மாதிரி போட்டுக்கலாம். மேலே வந்து ஷால் மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் விட்டுலாம். ஸோ இங்கிட்டு ஹேண்டு தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இங்கிட்டு தெரிகிற மாதிரி. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்க்கலாம்.